பைரவி டுடே எபிசோடு ஆரம்பம். இந்த நேபாளிஷ் வந்து காயத்ரி கேட்டாந்தானே வாங்கிட்டு வந்தானுவாங்க. அப்படி எனக்காக வாங்கிட்டு வரலையா? இல்லை, உனக்காக வாங்கிட்டு வரல, காயத்ரி கேட்டான்றதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன்றாங்க. சாரின்றாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ, நான் காயத்ரிக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ உன்னுடைய அம்மா கிட்ட பேசினதெல்லாம் கேட்டேன், என்னக்காக நீ இவ்வளோ யோசிக்கிற? கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டிட்டே நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவ்வளோ கோபப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்து என்னை பற்றி இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. என்னது, அம்மா கிட்ட பேசினதை கேட்டியா? ஆமான்றாங்க. உண்மையிலே உனக்கு எவ்வளோ இது, ஆனால் நான் கேட்குறத மட்டும் கொடுத்துருந்தா இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. என்னது, நான் என்ன கேட்பேன்? டிவோர்ஸ் தான்றாங்க. பைரவி, அது எந்த காரணத்தை கொண்டும் நடக்காதுன்றாங்க. என்கிட்ட நீ டிவோர்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது, சரியான்றாங்க. ஏன் நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். நான் உன்னை விட்டுட்டு போதான் போகிறேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நானே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக உன்னை விட்டு பிரிவேன் அப்படின்றாங்க. இங்கே பார், நீ வந்து நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்க மாட்டிய ஆறுமுகம்ன்றாங்க. அதுக்கு ஆறுமுகம், பைரவி, நீ என்னை விட்டுட்டு போனதா சந்தோஷமாக இருப்பன்றது கிடையாது, சரியா? இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். எங்கள் ஃபேமிலியுடைய அன்பு இது எல்லாமே போக போக நீ புரிஞ்சுட்டு நீயே இந்த வீட்டில் இருப்ப. கண்டிப்பாக நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு போக மாட்டேன்றாங்க. ஏன்னா தூரமாக இருக்கிற அன்பை தேடி போகிறத விட இருக்கிற அன்பை எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். நான் அதெல்லாமே வந்து இங்கே இது பண்ணிட்டு இருக்கேன். உனக்குமே கூடிய சீக்கிரத்தில் இங்கே இருக்கிற அன்பு தான் பெருசு அப்படின்னு தெரிஞ்சு நீயே கண்டிப்பாக போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன்னு ஆறுமுகம் சொல்லிட்டு போகிறாங்க. பைரவி, இந்த நேபாளேஸ்வனுக்கு சூப்பராக இருக்கு சிப்ப அப்படின்னு ஆறுமுகம் செம க்யூட்டாக சிரிச்சுட்டே போகிறாங்க. பைரவி, நம்ம கேட்குறது செய்யாமல் இவன் தேவையில்லாத பேசிட்டு இருக்கான்னு கோவப்பட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிந்து எல்லாருமே அங்கே. சிந்துக்கு ஸ்பூன்ல சாப்பிட வரல. எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு நம்மளுக்கு வரலப்பா அப்படின்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் கையிலே பார்த்தீங்கன்னா சாம்பார் பிளேட்டில் ஊற்றிட்டு கையிலே வந்து பிசைஞ்சு சாப்பிட்றாங்க. சிந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டாக்டர், நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வரல டாக்டர், அதான் நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன். சிந்து, எல்லாரும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு, நீ கையில் சாப்பிட்ற, ஸ்பூனில் சாப்பிடு, எனக்கு வரல, சரி நீ ஊட்டி விட அப்படின்வாங்க. நான் ஆமா ஊட்டி விடுன்னுவாங்க. அப்புறம் சிவா ஊட்டி விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகாவுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தையில முறைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறமா டாக்டர் இருந்துட்டு, சிவா, உண்மையிலேயே நீங்கள் உங்கள் மனைவியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, எல்லாத்துலேயுமே ஒர்க்கும் ஒழுங்காக பண்ணுறீங்க, உங்களோட ஃபேமிலியும் ஒழுங்காக பார்த்துக்கிறீங்க, மொத்தத்தில் ஒய்ஃபையும் சூப்பராக பார்த்துக்கிறீங்கன்னு பாராட்டிட்டு போகிறாங்க. சரிங்க சிவா, நான் வரேன், ஓகே டாக்டர்ன்றாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. சிந்து, சரி டாக்டர் நீ சாப்பிடு அப்படின்றாங்க. டாக்டர், அவங்க சொல்லிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் சிவா 2 வயசு சாப்பிட்டுட்டு எனக்கு ஊட்டி விடுன்றாங்க. சிந்துன்ட்டு சமைக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸ்னேகாவை பார்க்குறாங்க சிவா. ஸ்னேகாவை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க சிவாவும். அதனால் அந்த இடத்துல சிந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதும் ஹேண்ட் வாஷ் பண்ணான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய கையை வந்து பிடிச்சி இது பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நடந்துக்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லைன்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. அப்புறமா நீங்கள் ஏன் இப்படி பொறுமையாக இருக்கீங்க? ஒருத்தர் உங்கள் கையை பிடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறதுன்னு தோணலையான்றாங்க. ஏன்னா அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆச்சு, நான் எப்படி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த லேடி. என்னது உங்கள் ஹஸ்பண்ட்? அது முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடின்றாங்க. நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறீங்க, கையை பிடிச்சி பேசுறதை பார்த்துட்டு எனக்கு கோவம் வந்துடுச்சு, அதனால தான் நான் அடிச்சேன்றாங்க. சாரி அப்படின்னு நைஸாங்கிறது கிளம்புறாங்க. பாத்தியா அந்த பொண்ணு எப்படி பேசிட்டு போகுது அப்படின்றாங்க. அப்புறமா டாக்டர் அப்படின்வாங்க. சிந்து என்ன ஆச்சுன்னுவாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றாங்க. இல்லை, ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு போனேன்னா அங்கே வந்து ஒரு லேடி வந்து கை வந்து கழுவிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பாய் வந்து அவங்க கையை பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க, தப்பாக நடந்துட்டு இருந்தாங்க. அது கோவப்பட்டு அவர் அடிச்சுட்டு அப்புறம் தான் தெரியுது அது வந்து அவருடைய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு. ஏன் சிந்து இப்படி பண்ண? நீ பண்ணுற சேட்டையெல்லாம் பெரியம்மா கிட்ட சொல்கிறது, பெரியம்மா தான் ஒன்று அமிச்சாங்க. சமக்கிட்ட சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சஞ்சய் ஒரு பிளான் போடுறாங்க. பைரவிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு சஞ்சய், என்ன ஆச்சுன்றாங்க. சாப்பிட்டியா? இல்லை, வீட்டுக்கு வேலைக்காரங்க வரல, எனக்கு கை கொஞ்சம் கிராச்சாக இருக்குது. என்னது, என்னாச்சு? ஹார்மோன் அன்னைக்கு என்னை போட்டு அடிச்சார் இல்லையா, அதில் லைட்டாக கொஞ்சம் கிராச்சாக இருக்குது. ஐயோ அப்படியான்றாங்க. ஏதாச்சும் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடணும், ஹோட்டல் சாப்பாடு உங்களுக்கு செட் ஆகுதில்ல, சரி வந்து சமைச்சு கொடுக்குறேன். ஐயோ ஆறுமுகம் பேசினதுக்கு அப்படி இது பண்ணாருன்னா வேண்டாம் வேண்டாம், இல்லை நான் அத்தைக்கு சொல்லிட்டு வரேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை சஞ்சய், நான் வரேன்றாங்க. சரி ஓகே, டே ஆறுமுகம் இன்னைக்கு பாடுற என்னுடைய ஆட்டத்தைன்னுவாங்க. அதே மாதிரி பைரவி வீட்டுக்கு வராங்க. சஞ்சய் அப்படின்வாங்க. சஞ்சய் இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பேண்டேஜ் எல்லாம் போட்டு வருவாங்க. சின்ன ஒரு கிராச்சுன்னு இவ்வளோ பெருசாக கட்டு போட்டுட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட நல்லா தான் இருந்தது, அதாவது காயத்ரியோடைய நிச்சயதார்த்தம் நடக்கும்போது இல்லை வலி இருந்துச்சு, பெயின் மாத்திரை போட்டுட்டு இருந்தேன், செட் ஆகலன்னு போய் சொல்லுவாங்க. சரி நான் சமையல் பண்ணுறது சரியானுவாங்க. ஆறுமுகம் அடிச்சதுனால இப்படி அடிச்சு எனக்கு மன்னிச்சிட்டு சஞ்சய். இல்லை பைரவி இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பைரவி
சமைக்கிறதுக்காக போகிறாங்க. டே ஆறுமுகம், நீ பைரவி கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாம், ஆனால் இப்போ பைரவி ஏன் கூட இருக்காடா, நீ என்ன நினைச்சாலும் நடக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. உடனே சஞ்சய் இருந்துட்டு, பைரவியை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவ எனக்கானவடா, எனக்கானவள நீ பறிச்சுக்கிட்டு இல்லை, நான் உன்னை சும்மா விட்டுருவேனானுவாங்க. இப்போ அவன் எப்படியாச்சும் கால் பண்ணுவானே, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ட்டு சஞ்சய் யோசிக்கிறாங்க. பைரவி கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கிற நேரமா பார்த்து சஞ்சய் வந்து பைரவியோட போனை எடுத்து ஃப்ளைட் மூட்ல போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டா அந்த ஆறுமுகம் ஃபோன் பண்ணாலே கண்டிப்பா வராதுன்ற மாதிரி பிளான் பண்ணிடுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.